வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிவபெருமானுக்கு பிடிச்ச திருவாதிரை களி எப்படி செய்யலாங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். அதே சமயம் நல்லா பர்ஃபெக்டாக ஒரு சூப்பரான திருவாதிரை களி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ நல்லா அடிக்கனமான கடாய் எடுத்துக்கலாம். 100 கிராம் அளவுக்கு, அதாவது இந்த டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கேன். களி பண்ணுறதுக்கு பச்சரிசியில் தான் பண்ணணும், அப்போ தான் நல்லது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சாமிக்கு பிரசாதமாக பண்ணுற எந்த ஒரு ரெசிபியாக இருந்தாலும் பச்சரிசியில் தான் பண்ணணும், புழுங்கல் அரிசியில் பண்ணக்கூடாது. பச்சரிசி தான் கைப்படாத அரிசி. புழுங்கல் அரிசி சமைக்கப்பட்ட அரிசி, அதனால் அது யூஸ் பண்ணக்கூடாது. இது நல்லா செவந்து வரட்டும். இந்த அரிசி நான் அன்றைக்கி டேரெக்டாக அப்படியே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எது விருப்பமோ நான் அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்லா அலசிட்டு 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் துணியில் ஊற வச்சுட்டு கூட நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் கடாயில் போட்டு வறுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அலசலை, அப்படியே தான் சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி கழுவாமல் சேர்க்கும்போது நல்ல ஒரு சுத்தமான காட்டன் துணியில் போட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா அந்த மாவு தன்மை எல்லாமே அந்த துணியில் போயிடும். அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம். இப்போ அரிசி ஓரளவுக்கு நல்லா செவக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம். இப்போ நல்லா செவந்து வந்துருச்சு. இப்போ கேஸ் அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இது மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. ரொம்ப நைஸாக பிடிக்கக்கூடாது, ரவை மாதிரி நல்லா குறன்னு பொடிச்சிட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம எந்த கப்பில் அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இன்னொரு கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை எடுத்து அதே கப்பில் 1 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிவிட்டு சர்க்கரை எல்லாமே கரையட்டும். கரைஞ்சால் மட்டும் போதும், பாகுப்பதம் வரணும்னு அவசியம் இல்லை. கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிருச்சு. இதை அமர்த்திடலாம். அமர்த்திட்டு இது தனியாக இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சிட்டே இந்த மாதிரி ரவை மாதிரி இருக்கணும். ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இப்போ பேன் சூடானதும் நெய் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் வறுத்துக்கலாம். நெய் உங்களோட விருப்பம் தான், எவ்வளோனாலும் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு உலர் திராட்சை எல்லாமே உங்களோட விருப்பம் தான், எவ்வளோ சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரி பருப்பும் உலர் திராட்சையும் நல்லா வறுபட்டுருச்சு. இது தனியாக வேறு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. நெய் சரிக்கு சமமாக நெய் ஊற்றினீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு கம்மியாகவும் யூஸ் பண்ணுறது உங்களோட விருப்பம். இப்போ கடாயில் நெய் கொஞ்சம் இருக்குது. இப்போ எந்த கிளாஸில் நம்ம அரிசி வெல்லம்லாம் அளந்தோமோ அதே கப்பில் நல்லா ஒரு 4 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு நல்ல தளர்வாக வேணும்னு நினச்சிங்கன்னா 5 கப்பு கூட நீங்கள் வச்சுக்கலாம். கெட்டியாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் கூட நீங்கள் கம்மியாக சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைச்சதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணி பாருங்கள், நல்லா தளதளன்னு இந்த அளவுக்கு கொதிக்கணும். அரைகுறையாக கொதிக்காமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு போட்ட உடனே கட்டி தட்டிடும். இப்போ நம்ம ஒரு சைடு கொட்டிக்கிட்டே நம்ம கிண்டிக்கலாம். இது நம்ம வறுத்துருக்கிறதுனால டக்குன்னு கெட்டியாகாது. சரியாக வறுக்காமல் விட்டுட்டோம்னா அங்கங்கே அப்படியே கெட்டியாக நிற்கும். இது நல்லா அப்படியே கிளறி விட்டுக்கலாம், கைவிடாமல் கிளறிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதிக்கையில் அடுப்பு குறைச்சி வச்சுக்கோங்க, இல்லைன்னா உங்களுக்கு அப்படியே கையில் தெரிக்கும். இடையில கட்டியாக இருந்துச்சுன்னா கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ களி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்க இந்த சக்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். இந்த சக்கரை தண்ணி பார்த்திங்கன்னா இதுக்கு 1.25 கப்பு அளவு இருக்குது. இதையும் அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ 1 கப் அளவுக்கு துருவன தேங்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிச்சுட்டு இருக்கையிலே நெய் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரியும் உலர் திராட்சையும் சேர்த்துக்கலாம்.
இப்போ இது நல்லா அப்படியே கெட்டியாக வரணும். இப்போ வந்து தண்ணியாக இருக்குது, இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாக வரும். இப்போ பாருங்கள், திருவாதிரை களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு உங்களுக்கு அப்படியே பரட்டுனா இந்த மாதிரி வரணும், ஒட்டாமல். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பக்குவத்தில் வந்து செய்வாங்க. கொஞ்சம் ஒரு சிலர் வந்து தளர்வாக இருந்தால் பிடிக்கும். இப்போ நான் வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். இப்போ லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கலாம். இப்போ கேஸ் அமர்த்திட்டு நெய் சேர்த்துக்கலாம். சூடாக இருக்கையில் நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும், நெய் வந்து உள்ளே இழுத்துகிட்டே இருக்கும். நான் வந்து இன்றைக்கி ஒரு எடுத்த டம்ளர் அரிசி எந்த டம்ளர் எடுத்தோமோ அந்த டம்ளரில் 1/4 டம்ளர் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சரிக்கு சமமாக நெய் சேர்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டோம்னா அருமையான களி ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக நெய் ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த நெய் வந்து அப்படியே மேலாப்பிலே நிற்கும், நல்லாயிருக்கும் வாசமாக. அவ்வளோதான். இப்போ வந்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ நமக்கு சுட சுட திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. ஆறுச்சுன்னா உங்களுக்கு நல்லா கரெக்டான அளவில் வந்துடும். ரொம்பவும் கெட்டியாக இருந்தால் நல்லா இருக்காது. இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட. அவ்வளோதான். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.